இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட மில்லியானியா கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது, இதுக்கான ப்ரொசீஜர் என்ன, இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் என்னலாம், நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் ஜாயினிங் ஃபீ பிடிக்கிறாங்களா அப்படின்னா எவ்வளோ பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு HDFC பேங்க்கில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கிரெடிட் கார்டு வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் எப்படி நம்ம KYC கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் உள்ள ஹைலைட்டான பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை ஒரு வேளை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 5% கேஷ்பேக் எந்தெந்த ஷாப்பிங் சைட்லலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அமேசானில் வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் 5% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அதே மாதிரி புக் மை ஷோவில் நீங்கள் வந்து மூவி டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 5% கேஷ்பேக். அதுக்கப்புறம் வந்துட்டு கல்ட் ஃபிட், அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்ணுறீங்க, மைத்ரா, அப்புறம் சோனி லைவ், ஸ்விக்கி, டாடா, லிக்கோ அண்ட் உப்பர் அண்ட் சொமேட்டோ. ஸோ இந்த மாதிரியான சைட்டில் நீங்கள் வந்து ஏதாவது பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது நீங்கள் பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஆஃப்லைன் ஆன்லைன் எதுவாக இருந்தாலும் சரி, மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 1% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இதில் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர நீங்கள் EMI பேமெண்ட் இந்த கிரெடிட் கார்டை வச்சு பே பண்ணாலும் சரி, இல்லை வாலெட்டில் அமௌண்ட்டை வந்து லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அதுக்கும் 1% கேஷ்பேக் வந்து இதில் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். இந்த ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து ஒரு குவார்ட்டர் இயருக்குள்ள 1 lakh அண்ட் மோர் தென் 1 lakh நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1000 rupeesக்கு ஒர்த்தான கிஃப்ட் வச்சருமே வந்துட்டு இந்த ஒரு இதில் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் பெனிஃபிட். ஸோ HDFC பேங்கோட டைப்பில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நீங்கள் பில் பேமெண்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, டைன் அவுட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுலேயும் வந்து 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ லாஸ்ட் கார்டு லியபிலிட்டி. இன்கேஸ் உங்களோட கிரெடிட் கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மிஸ் ஆனால் அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டில் இருந்து யாராவது அன்வான்டாக வந்துட்டு அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அமௌண்ட் ஏதாவது தெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு 1 ரூபாயும் பே பண்ணணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ லாஸ்ட் கார்டு லியபிலிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ பீரியட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 50 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பே பண்ணலை அப்படின்னா தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆடட் ஆகும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ப்ரிவிலேஜ் பெனிஃபிட். இது வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். நீங்கள் வந்துட்டு ஸ்விக்கியோட டைன் அவுட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டோட பில் பேமெண்ட்டையும் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணும்போது உங்களுக்கு அதில் 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா லவஞ்ச் ஆக்சஸ். ஸோ 2023 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரெடிட் கார்ட்லையுமே வந்து லக்கேஜ் ஆக்சஸ் அப்படிங்கிற ஒன்றை தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ 2024 அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 1, 2023 இருந்தே இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் லவஞ்ச் ஆக்சஸ் வந்து இதில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவார்ட்டர் இயருக்குள்ளே நீங்கள் 1 lakh மோர் தென் 1 lakh நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும் இந்த ஒரு லவஞ்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்படி இல்லைனா 1000 rupeesக்கு ஒர்த்தான கிஃப்ட் வச்சர் வந்து கொடுக்குறாங்க. இந்த ரெண்டில் உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லக்கேஜ் ஆக்சஸ் அப்படிங்கிற ஒன்றை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் சர்சார்ஜஸ் வைவ்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1% வந்து சர்சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்களா. அந்த 1% சர்சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 400 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்குள்ள நீங்கள் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த 1% ஃபியூல் சர்சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிரெடிட் கார்டு மூலமாக ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக உங்களால் 250 ரூபாய் வரைக்கும் ஃபியூல் பர்ச்சேஸில் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். இந்த ஒரு கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஜாயினிங் ஃபீ உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஜாயினிங் ஃபீ எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து இதில் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் தான் இவங்க வந்து வெல்கம் பெனிஃபிட்டாக வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த 12 மந்த்துக்குள்ளே நீங்கள் வந்து மோர் தென் 1 lakh இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரெனிவல் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் அடுத்த பெனிஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் இஎம்ஐ ஆப்ஷன். ஸோ ஸ்மார்ட் இஎம்ஐ ஆப்ஷனை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். 2500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பல்காக பேமெண்ட் பண்ண பில் அமௌண்ட்டை வந்து அடுத்த மாதத்தில் உங்களால் ரீபேமெண்ட் வந்து மொத்தமாக பண்ண முடியலை அப்படின்னா அதை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 5000 ரூபாய்க்கு கீழே உள்ள எந்த ஒரு பேமெண்ட்டையும் எந்த ஒரு பின்னும் இல்லாமல் டேப் டு பே மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வித்ட்ராவல் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏடிஎம்ல பணம் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஏடிஎம்ல பணம் வித்ட்ராவல் வந்து பண்ணும்போது அதிகமான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ உங்களுக்கு 1000 rupees பிடிக்கிறாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீமே 1000 rupees வரும். இன்கேஸ் நீங்கள் ஆஃபர் டைமில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த 1000 rupees வந்து பே பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஆஃபர் டைமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஜாயினிங் ஃபீ இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா இந்த 1000 rupees உங்கள்கிட்ட இருந்து டெபிட்டட் பண்ணுவாங்க. இதை ஈக்குவல் பண்ணும் விதமாக உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டும் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இவ்வளோ தான் இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர். அடுத்தது இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அப்படிங்க அப்படின்னா மில்லியானியா கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 time பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வியூ த பெஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பான் கார்டில் இருக்கிற மாதிரி. அடுத்தது லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இனிஷியல் இருந்ததுன்னா இனிஷியல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேன் நம்பரை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி எதுவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப் நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு வித் ப்ரொஃபஷனலா இல்லை வந்து பென்ஷனியரா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேலரிட் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சேலரிட்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கம்பெனி நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட கம்பெனி நேம் இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இந்த ஆதார் அப்படிங்கிறத டிக் பண்ணி விட்டுட்டு உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கம்பெனியில் உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க்கிங் இமெயில் ஐடி இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணுங்க. இல்லைனா வந்து விட்டுருங்க. இது வந்து கட்டாயம் கிடையாது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், லேண்ட்மார்க்கு, பின்கோடு, அதுக்கப்புறம் இதில் வந்து சிட்டி, ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா இல்லை வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்ணுதா இல்லை ரெண்டல் வித் ஃபேமிலியோட இருக்கீங்களா இதை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த அட்ரஸும் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸும் சேமாக இருந்ததுன்னா இதை வந்து எஸ் அப்படின்னு வந்து மாற்றிக்கோங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்டான அட்ரஸ் அப்படின்னா இதை வந்து நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸாக ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பெர்மனன்ட் அட்ரஸாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு 2 அட்ரஸுமே சேம்ங்கிறதுனால எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஃபைனலாக கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக் த பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த கார்டெல்லாம் எலிஜிபிலிட்டியில் இருக்குதோ ஸோ அந்த கார்டெல்லாம் இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஓரியன்டான கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் சேலரிட் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டெலாம் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விதமான கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயிலோட கிரெடிட் கார்டு. ஸோ HDFC பேங்கோட இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு விசா டைப்பில் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண மில்லியானியா கிரெடிட் கார்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த 3 கிரெடிட் கார்டில் நீங்கள் எந்த கிரெடிட் கார்டை வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லியானியா கிரெடிட் கார்டுக்கு தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியானியா கிரெடிட் கார்டு இருக்குல்ல, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதே பெனிஃபிட் டீட்டெயில் தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல்
பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டிக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டிக் பண்ணி விட்டுட்டு கெட் திஸ் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு வந்து பார்த்தீங்க ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து 1000 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாயினிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆகும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ இல்லாமல் கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த செகண்ட் இயருக்கான ரெனிவல் ஃபீ அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதில் ரெனிவல் ஃபீயையும் நம்ம வந்து ரிவர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அடுத்த 12 மந்த்துக்குள்ளே 1 lakh நம்ம மோர் தென் 1 lakh நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து இந்த 1000 ரூபீஸ் அப்படிங்கிறது வந்து டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆயிரும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி யூ அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 1000 ரூபீஸ் ஜாயினிங் ஃபீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டட் ஆயிருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆஃபர் டைமில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஜாயினிங் ஃபீ இல்லாமல் இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் நார்மல் டைமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 1000 ரூபீஸ் ஜாயினிங் ஃபீ வந்து பிடிப்பாங்க. அந்த ஜாயினிங் ஃபீயை டேலி பண்ணும் விதமாக உங்களுக்கு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிவிட்டு இந்த கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கார்டு வச்சிருக்கீங்களோ அந்த கார்டு தான் செலக்டட் ஆகும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் திஸ் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து என்ட்ரு பண்ண சொல்லிப்பாங்க. நீங்கள் வந்து சேலரிட் அப்படின்னு என்ட்ரு பண்ணிப்பீங்க. எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி வந்து எந்த இடத்துல இருக்கும் அதோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. வித் ஸ்டேட் சிட்டி எல்லாத்தையுமே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் நேமோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சிகேவிசி வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா இதை எனபிள் பண்ணிவிட்டு அந்த சிகேவிசி நம்பர் கொடுத்தீங்கன்னா இதில் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில் அதுவே ஃபில் பண்ணும். நீங்கள் சிகேவிசி எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் உங்களோட மதர் நேமோட ஃபர்ஸ்ட் நேம் அவங்களோட இனிஷியல் இதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேவிசி அண்ட் கேவிசி இந்த 2 கேவிசியுமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களோட கிரெடிட் கார்டு வந்து அடுத்தது ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து செலக்டட் ஆயிருக்கும். அதை அப்படியே வச்சுட்டு அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இதில் ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து டிக் மட்டும் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவிசி கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ கெட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை வந்து செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க. இந்த நம்பர் கொடுத்து அடுத்த 72 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த வீடியோ கேவிசி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களோட கிரெடிட் கார்டு வந்து மூவ் ஆகும். ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு கையில் வச்சுக்கோங்க. நல்ல வெளிச்சமான இடத்துல இருந்துக்கோங்க. ஹெட்செட் வந்து மெயினாக போட்டுக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பர் பேனா இது எல்லாமே வச்சுக்கிட்டு ஸோ இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிடுங்க. இதை வந்து டிலே பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசியை வந்து நம்ம தமிழ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இதில் தமிழ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வீடியோ கேவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களோட நேம், அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்லேருந்து கால் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் வந்து தெரியும். அந்த நம்பரை வந்து சொல்லுவாங்க. அதை வந்து சொல்லிவிட்டு அடுத்தது உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து எவ்வளோ நீங்கள் என்ட்ரு பண்ணியிருந்தீங்களோ அந்த இன்கம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதை மட்டும் ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்தது ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் வச்சு அந்த கேமராவை வந்து நீங்கள் பேக் கேமராவை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜை வந்து காமிங்க. அது வந்து ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டை திருப்பி காமிக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் லைவாகவே சைன் போடணும். அதை வந்து ஒரு கேப்சர் பண்ணிக்குவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவிசியில் நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் ஃபுல் நேம் கேட்பாங்க. அதாவது இனிஷியலுக்கான ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இந்த கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆனதுமே உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜில் வீடியோ கேவிசி கம்ப்ளீட்டட் அப்படின்னு மெசேஜ் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கேவிசி கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் பாலிசி எல்லாமே செக் பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்னல் பாலிசி ஏதாவது அஃபெக்டட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது டிலே பேமெண்ட் லேட் பேமெண்ட் ஏதாவது பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களோட சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு
வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி என்கொயரி அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனால தான் நமக்கு அதிகமாக ரிஜெக்டட் ஆகுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.